எம்ஜிஆர் மாதிரி நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. சிவாஜி வந்தார், கமலஹாசன் வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், சரத்குமார் வந்தார், கார்த்திக் வந்தார், இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருமே சினிமாவில் இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆற்றலோ இந்த ஒரு அனுக்கிரகமோ கிடைச்சிடாது மேடம். எம்ஜிஆருக்கு பிறகு அப்படின்னு சொல்றப்ப ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த ஆசீர்வாதம் பெற்று ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்கார். அது விஜய் அவர்கள் மட்டும்தான். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. களத்துல உழைப்ப போடலைன்னா யாராலையும் சிஎம் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்கு, டிஜிட்டல் மயம் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறப்ப உழைப்பு அப்படிங்கிறத நம்ம வேற கேட்டகரியில் பார்க்கணும். அவருக்காக விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க டிஜிட்டல் மீடியாவில் எந்தெந்த வகையில் அவரோட கட்சியோட கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் அழகாக வியூகம் அமைத்து எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதி, அந்த தொகுதிக்கான என்னென்ன வாக்காளர் சதவிகிதம் எல்லாத்தையும் அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட்டாக ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்ணி மிக அழகாக தெளிவாக சரியான நேரத்தில் அவங்க பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமா கவர்ச்சி அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாறாது. அது எப்படி மேடம் ஓட்டா மாறாமல் இருக்கும்? ஒருத்தவங்க மேலே பிரியமாக தான் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். வேற நடிகர்கள் வந்தால் கூட, அஜித் வந்தால் கூட தான் இவ்வளோ கூட்டம் கூடும். இது எல்லாமே வாதத்துக்கு பேசலாமே தவிர கண்டிப்பாக விஜய் அவர்களின் கூட்டம் வேற எந்த நடிகருக்கும் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காது. இதுக்கு பின்னாடி எந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி ஒரு கூட்டத்தை நிஜமாக இப்படி ஒரு மக்கள் அன்பை பெறப்போவதே இல்லை. அவர் ஸ்பாய்லராக இருப்பார். சிஎம் ஆகிற அளவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியில் வர அளவுக்கு அவருக்கு வராது இந்த முறை. திமுக தனியா நின்னா என்ன ஓட்டு சதவீதம் வாங்குமோ, அண்ணா திமுக தனியா நின்னா என்ன ஓட்டு சதவீதம் வாங்குமோ அதை விட 1% கூட வாங்குவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது, சாதாரண சின்ன பையன்லாம் முன்னாடி ஓடி போயிடுவான். அரசியலை பற்றி தெரியாது, அரசியல் தெரியாது. அவன் இப்போ அழகாக என்னென்னமோ விஷயங்கள் சொல்கிறான். சுடுகாட்டில் உழலாமே, டாஸ்மாகில் உழலாமே, போக்குவரத்து துறையில் உழலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சின்ன பசங்க, அதாவது ஓட்டு இல்லை அப்படின்னாலும் 17-18 வயசு பசங்களுக்கு கூட எல்லா தகவல்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. விஜய் தன்னோட ரசிகர்களை தன்னுடைய சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. இந்த இடத்த நம்ம வேற மாதிரி பார்க்கணும் மேடம். ரசிகர்களை விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிறத விட ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் தான் விஜயை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா திருப்பி இப்படி ஒரு தலைவர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-75 வருடமாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளை எதிர்ப்பதற்கு ஒரு தைரியம் கொண்ட தலைவன் இனி வரப்போவதும் இல்லை. இப்போ ஒரு ஆட்சி அமைத்தால் அந்த கட்சி நிலைத்தால் மக்களுக்குத்தான் நல்லது. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு செல்வாஸ் நடராஜர் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். அதாவது களம் காணும் தொண்டர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லாம் போட்டு ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறத நீங்கள் பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அப்போது நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஒரு சினிமாக்காரர் கட்சிக்குள்ளே வந்துட்டாரு, அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னா 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, உடனே சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. எதுக்காக நீங்க விஜயை ஆதரிக்கிறீங்க? இதுல ஒரு தெளிவான விஷயம் மேடம். சினிமாவிலிருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க. அதாவது எல்லாருமே எம்ஜிஆரை சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. சிவாஜி வந்தார், கமலஹாசன் வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், சரத்குமார் வந்தார், கார்த்திக் வந்தார், இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருமே சினிமாவில் இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆற்றலோ இந்த ஒரு அனுக்கிரகமோ கிடைச்சிடாது மேடம். எம்ஜிஆருக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த ஆசீர்வாதம் பெற்று ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்கார். மக்களோட அந்த ஒரு உண்மையான மரியாதையை ஏற்றவர், அந்த பிரியத்தை ஏற்று அன்போடு வந்திருக்கார் அப்படின்னாக்கா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் சாதாரணமாக எல்லா நடிகர் மாதிரி தான் அரசியலுக்கு வராரு. ஆனால் மற்றவர்களுக்கு மேலே உள்ள எதிர்ப்பை விட விஜய் மேலே மட்டும் ஏன் எல்லா கட்சிகளும் வாரி வளைத்து கொண்டு எதிர்ப்பை கொண்டு போய் செலுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்போது அதுக்கு ஏற்ற நபர் வருகிறார், அவருக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது எல்லா கட்சிகளும் கார்னர் பண்ணுறாங்க, இவர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறப்ப ஏன் அவர் வந்தால் என்ன அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு நினப்பு. நம்ம அவரோட ரசிகர் மன்றத்திலேயோ மக்கள் இயக்கத்திலேயோலாம் பெருசாக பயணப்படாது. இருந்தாலும் எல்லா கட்சிகளும் அவரை ஒதுக்குற மாதிரியான ஒரு நடிகர் இல்லையே. நல்லதான மக்கள் இயக்கத்தில் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் சேவை செஞ்சுருக்கார். அதாவது கஜா புயலாக இருக்கட்டும், சென்னை வெள்ளமாக இருக்கட்டும்,
பெரிய பெரிய பேரிடர்களுக்கு கூட அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழ்நாடு சுற்றி உள்ள மாநிலங்களுக்கு நிறைய பணங்கள் பெரிய தொகைகள் படிக்கிற மாணவர்களுக்கு விருது அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டு தானே வர்றாரு. ஏன் நம்ம அவரை அரசியலில் ஏற்றுக்கக்கூடாது, எல்லா தகுதியும் உள்ளவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை முழுசாக நம்ம ஏற்றுக்கிறோம். விஜய்க்கு வந்து நிறைய கூட்டம் கூடுது, அதனால வந்து எல்லா கட்சிகளுமே வந்து எதிர்க்கிறாங்க, சினிமாக்காரன்னு சொல்லியோ எப்படியோ எதிர்க்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்க்க தானே விஜய் பலமாகுறாரு. நீங்க அந்த சினாரியோவை பார்க்கலையா? மேடம் நீங்களே இதுக்கு பதிலும் சொல்லிட்டீங்க. அதாவது இவர்கள் செய்யல ஒவ்வொரு நேரேட்டிவ் செட் பண்ணாலும் அது எல்லாமே தவேக்காவுக்கு சாதகமாக தான் அமையுது. அவங்க எவ்வளோ பெரிய ஒவ்வொரு விஷயத்தையும் நெகட்டிவாக கொண்டு போக நிஜமாக நேற்று வரைக்கும் உள்ள பிரச்சாரங்களில் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அது ஒவ்வொன்றுமே பாசிட்டிவாக தான் வருது. வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கான நிறைய தாக்கங்களை தான் மற்ற கட்சிகள் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு மாய தோற்றம். அவருக்கு வர கூட்டத்தை வச்சு அவர் வந்து சிஎம் ஆயிரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஆனா களத்துல உழைப்ப போடலைன்னா வந்து யாராலையும் சிஎம் ஆக முடியாதுன்னெல்லாம் சொல்றாங்க. இல்லை மேடம், உழைப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, எல்லாரும் அன்றைக்கி நம்ம மூட்டை தூக்குன மாதிரி இன்றைக்கி வேர்க்க எல்லாருமே உழைப்பெல்லாம் சிந்துறதில்ல. காலம் மாறிக்கிட்டு இருக்கு, டிஜிட்டல் மயம் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறப்ப உழைப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து வேறு கேட்டகரியில் பார்க்கணும். அவருக்காக விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க டிஜிட்டல் மீடியாவில் எந்தெந்த வகையில் அவரோட கட்சியோட கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கொண்டு போயிட்டுருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் அழகாக வியூகம் அமைத்து எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதி, அந்த தொகுதிக்கான என்னென்ன வாக்காளர் சதவிகிதம் எல்லாத்தையும் அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்போ பிரச்சாரம் பண்ணணும், என்ன பண்ணணும், கூட்டணிகள் சம்மந்தமாக என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்ணி மிக அழகாக தெளிவாக சரியான நேரத்தில் அவங்க பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். சினிமா கவர்ச்சி, அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் ஓட்டா மாறாது இப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? அது எப்படி மேடம் ஓட்டா மாறாமல் இருக்கும்? ஒருத்தவங்க மேலே பிரியமாக தான் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம். வேற நடிகர்கள் வந்தா கூட, அஜித் வந்தா கூட தான் இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது எல்லாமே வாதத்துக்கு பேசலாமே தவிர, கண்டிப்பாக விஜய் அவர்களின் கூட்டம் வேறு எந்த நடிகர்களுக்கும் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காது. இதுக்கு பின்னாடி எந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி ஒரு கூட்டத்தை நிஜமாக இப்படி ஒரு மக்கள் அன்பை பெறப்போவதே இல்லை மேடம். நிச்சயமாக இது விஜய் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் மேடம். இப்போ திமுக ஒரு புறம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு 26 கட்சி வரைக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ கட்சிகளோட கூட்டணி, நாங்கள் தான் வந்து பலமாக இருக்கோம், 2.0 வரப்போகுது அப்படின்னு எல்லாம் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் அவர்கள் சொல்கிறது மக்களோட கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் விமர்சிக்கிறது என்னென்னா, விஜய் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை, அதனால் எந்த கட்சிகளும் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி கூட யாருமே வரல அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். 24 கூட்டணி மொத்தம் இருக்கிற கட்சியில் தாவேக்காவையும் அதிமுகவையும் விட்டுட்டு எல்லா கட்சியும் ஒன்றா சேர்த்துட்டாங்க கிட்டத்தட்ட. இதுக்கு மேலே இங்கே சின்ன சின்ன கட்சிகள் கூட இல்லை, எல்லாருக்குமே ஆளுக்கு 2 சீட் அப்படின்ட்டாங்க. நீங்கள் எதை அங்கே பிரதான கட்சியாக நினைக்கிறீங்க அப்படின்னு தெரில மேடம். இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர் யாரையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைந்தபட்சம் 60 சொல்லுவாங்க. 60 வயதுக்கு உட்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். இந்த காங்கிரஸ் கட்சி அந்தந்த தொகுதியில் ஓட்டு வேட்பாளரை நிறுத்தினாங்க, தனியாக நிற்கிறாங்க அப்படின்னாக்கா தொகுதிக்கு 100 ஓட்டு வாங்குறதே மிக கடுமையான விஷயம். அதனால் காங்கிரஸ்ட்ட ஓட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க ஏமாந்தோ அந்த கட்சியை கூட்டணியில் சேர்க்கலை. காங்கிரஸ்ட்ட ஓட்டு இல்லைங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பிஜேபியோட எதிர்ப்பு ஓட்டுகளை எப்படி வாங்கலாங்கிறப்ப நம்ம காங்கிரஸை வச்சுக்கிட்டா வாங்கலாங்கிற ஒரு காரணத்தினால தான் காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்துருக்காங்க. இந்த வகையில் தான் காங்கிரஸ் வந்து திமுகவோட ஒத்து போயிருக்குது. அடுத்தது மதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட மக்கள் இந்த சமகாலத்தில் மறந்து போன கட்சி அப்படின்னு தான் நினைக்கணும். அதாவது தமிழால் அந்த தலைவரை நான் தலைவணங்கிறேன். திமுக முகம்னு நிற்கும் போது அவங்களுக்கு ஓட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல மக்கள்? இல்லை மேடம், திமுக முகத்துக்காக தான் நிற்குமே தவிர இந்த கட்சிகள் தனியாக நின்னால் எதுவுமே செல்லுபடி ஆகாதுங்கிறதுனால தான் இந்த பக்கம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்கெல்லாம் தனியாக நின்னால் இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த திமுகவோட நிற்கும் போதோ உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் போதோ தான் அவர்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து கமலஹாசன் கூட்டணி எதை நம்ம வந்து கட்சின்னு சொல்ல முடியும்னு தெரில. அவர் ஒரு எம்பி சீட்டுக்கு கட்சியை கலைச்சிட்டு போயிட்டார். கேட்டிருந்தால் 2 சீட்டு கிடைச்சிருக்கும். நல்ல காலம் பாடலாசிரியர் சிநேகம்லாம் சினிமா துறைக்கு வேணும்னு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பாடலாசிரியர் நேரம் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு போயிருந்தால் அவரும் அடையாளம் இல்லாமல் போயிருந்திருப்பார். அதனால் இந்த கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட வேறு எங்கும் விலை போக முடியாது. அழகாக அவங்களுக்கு ஏற்ற இடமா திமுகட்ட போயிருக்காங்களே தவிர அதனால் வந்து டிவிகேக்கு எந்த விதமான பின்னடைவும் இருக்காது மேடம். அவங்களுக்கு வந்து மக்களுடன் மிகச்சிறந்த கூட்டணி, ரொம்ப பலம் பொருந்திய மக்களுடனான கூட்டணியில் இருக்காங்க. அதனால் இந்த கூட்டணிகள் ஒருபோதும் இவர்களுக்கு பாதிப்பாக இருக்காது. விஜய் வந்து இவ்வளோ அவரோட சொத்து மதிப்பெல்லாம் வெளியில வந்தது, இவ்வளோ பணம் வச்சிருக்காரு, ஆனா மக்களுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் வந்து இப்போ
தேர்தலுக்கு முன்னாடி கூட டிஎம்கே சார்ந்தோ ஏடிஎம்கே சார்ந்தோ அந்த கட்சிகள் எல்லாரும் அவ்வளோ பணம் இறக்க போகிறாங்க, விஜய் அவர்கள் தரப்புலேருந்து பணம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ கடைசியில் வந்து யார் வீட்டுக்கெல்லாம் வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்களோ, யார் வீட்டுக்கெல்லாம் நிறைய பொருட்கள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட் பண்ணுவாங்க. விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த மக்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாங்க தான் மேடம். எங்கே பணம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை வாங்கிக்கிட்டோ அந்த பணத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் நிஜமாக உண்மையை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க 2000 ரூபா தராங்க, ஒருத்தவங்க 3000 தராங்கிறாங்க, ஒருத்தவங்க 5000 தராங்க, ஒருத்தவங்க 5000 ரூபா கொடுத்தே போயிடுறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நலத்திட்டங்களும் ஒரு விஷயமும் கோடை காலம் வருது, கோடைக்கால பணம் வருது, மழைக்காலம் வந்துச்சுன்னா மழைக்கால பணம் வரும் போல் இது மாதிரி நிறைய பண்ணும்போது அப்போ என்ன தாண்டா நடக்குது கவர்மெண்ட்டில்? அப்போ பணம் எவ்வளோ தான் இருக்குது, அப்போ எவ்வளோ தான் அடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற இப்போ நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நிஜமாகவே நீங்கள் எங்கள் மேலே இறக்கப்பட்டோம், நாங்கள் கஷ்டப்படுறோம்னு நினச்சி தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே இல்லை, நீ எப்படியாவது இந்த ஆட்சியை கைப்பற்றிடவும் இந்த ஆட்சியை எப்படியாவது நீங்களே திருப்பி நடத்துறதுக்காக எவ்வளோ வேணாலும் கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க. அப்போ எவ்வளோ அடிச்சிருப்பீங்க? ஒரு 5 வருஷத்தில் இவ்வளோ அடிக்க முடியும்னா இத்தனை 5 வருஷங்கள் ஆண்டிருக்கீங்களே. 2 திராவிட கட்சிகளுமே இவ்வளோ ஏமாத்திருக்கீங்களா எங்களை? அப்போ எங்கள்கிட்ட இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நிறைய உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுங்கிறத காட்டுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் மேடம் இந்த தடவை வந்து மக்கள் பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு செலுத்துகிற மாதிரி இல்லை. அதனால் டிவிக்கே ஒருபோதும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியத்திலும் இல்லை. அவர் வந்து ஸ்பாய்லராக இருப்பார். சிஎம் ஆகிற அளவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியில் வர அளவுக்கு அவருக்கு வந்து வராது. இந்த முறை தொங்கு சட்டசபை வரும். அதாவது டிஎம்கே ஓட்டுகளையும் அவர் பிரித்து எடுப்பார், ஏடிஎம்கே ஓட்டுகளையும் பிரித்து எடுப்பார். இவ்வளோதான் விஜய்க்குன்னு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், நிச்சயமாக ஒரு மெஜாரிட்டியான ஆட்சி அவரால் அமைக்க முடியும். நல்ல ஒரு டீசெண்டான வெற்றியை பெறுவார். அதாவது ஓட்டு சதவிகிதம் என்றால் நிஜமாக திமுக தனியாக நின்னா என்ன ஓட்டு சதவீதம் வாங்குமோ, அண்ணா திமுக தனியாக நின்னா என்ன ஓட்டு சதவீதம் வாங்குமோ அதை விட 1% கூட வாங்குவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது, இன்னும் தொகுதிகள் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ மக்கள் மனநிலை ஒரு நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கும்போதும், ஆனால் இப்போ வந்து டிவிகேயை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினோட சூழ்நிலை வந்து ஏர்முகமாக தான் இருக்கிறது. ஏன்னா நிறைய அதிருப்தி விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு துறைகள்லையும் உள்ள ஊரில். அதாவது சாதாரண சின்ன பையன்லாம் முன்னாடி ஓடி போயிடுவான், அரசியலை பற்றி தெரியாது, அரசியல் தெரியாது. அவன் இப்போ அழகாக என்னென்னமோ விஷயங்கள் சொல்கிறான். சுடுகாட்டில் உள்ளலாமே, டாஸ்மாகில் உள்ளலாமே, போக்குவரத்து துறையில் உள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சின்ன பசங்க, அதாவது ஓட்டு இல்லை அப்படின்னாலும் 17-18 பசங்களுக்கு கூட எல்லா தகவல்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நிச்சயமாக ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும். எதுக்கு ஒரு குடும்பத்திலேருந்து மட்டும்தான் முதலமைச்சர் கேண்டிடேட் எடுக்கணுமா, ஏன் இன்னொரு குடும்பத்திலேருந்து வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விழிப்புணர்வோட மக்கள் இருக்காங்க மேடம். விஜய் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு, பெரம்பூர், திருச்சி கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு அவர் 2 தொகுதியில் போட்டியிடணும்? ஏன்னா வந்து அவருக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, வேற யாரையாவது போட்டால் தோத்துருவாங்க. அப்போது மெஜாரிட்டி நம்மளால் நிற்க முடிஞ்ச இடங்கள் 2, அதனால 2லேயும் நம்மளே நின்றுவோம் அப்படின்னு அவருக்கு வந்து கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கிறதுனால அவரே நின்ட்டாரு 2 தொகுதியிலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வியை நான் எப்படி பார்க்குறேன் மேடம், இப்போ விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் அங்கேயும் இங்கேயும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒரு சமயம் அவர் பெரம்பூரில் மட்டும் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சென்னையை விட்டு வெளியில் வந்து ஒரு தொகுதியில் நிற்க சொல்லி பாருங்க அப்படிம்பாங்க. இல்லை அவர் சென்னை பெரம்பூரை விட்டுட்டு திருச்சி கிழக்கில் மட்டும் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சியில் வேணால் நின்றுக்கிட்டோம், சென்னைங்கிறது திமுக கோட்டை, அங்கே வேணால் நீங்கள் ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லணும். இவர் 2 இடத்துலையுமே நம்மளுடைய செல்வாக்கு எப்படி, பொதுவாக வேட்பாளர்கள் வந்து தமக்கு சாதகமான களம் எது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்கங்கிறது உண்மையான விஷயம். தமக்கு செல்வாக்கு எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க நிரூபிச்சுக்கணும். இதில் நிறைய அரசியல் காரணங்கள், மூத்த தலைவர்கள் நிறைய பேருமே 2 தொகுதியில் இருந்து ஜெயிச்சு வந்தவங்களும் இருக்காங்க, ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் தோல்வி பெற்றவங்களும் இருக்காங்க. இதனால் 2 தொகுதியில் நம்மளுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மக்கள் வந்து நகர மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, டெல்டா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு இருக்கிறதுக்காகவும் அவர் பிளான் பண்ணியிருக்கலாம். வேட்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய தெரியாத முகங்கள், அவங்கள நம்பி எப்படி வந்து மக்கள் வாக்களிப்பாங்க? என்னதான் விஜய் 234லேயும் என்னுடைய முகம்தான்னு சொன்னாலும் யார் வேட்பாளர் அவங்கள பற்றி தெரியாமல் எப்படி வந்து அவங்கள நம்பி வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்பாங்கல்ல. இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இது உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான் இப்படி நடந்திருக்கு. யாருன்னு தெரியாத முகங்கள்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஆனால் வேட்பாளர்கள் தேர்வு வந்து மிகச்சரியாக இருக்குன்னு தான் மேடம் என்றேன். அதாவது 25 வருடமாக தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் தன்னோட பயணித்தவர்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் ஒரு மகளிருக்கான ஒரு 23 பேருக்கு அது ஒரு டீசெண்டான ஒதுக்கீடு அது கொடுத்துருக்காரு. அடுத்தது பட்டியலினத்து மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரியும்
சீட் கொடுத்துருக்காரு. வெளி கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அரசியல் இப்போ புதுசாக உள்ளவங்க யாருமே இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாதவங்க, தாவேகாவை சேர்ந்தவங்க யாரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இது வரைக்கும் அவங்களுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் அரசியல் அனுபவம் பெற்ற சில வேட்பாளர்களும் நமக்கு தேவைப்படுறாங்க. அது திமுகவிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க, அண்ணா திமுகவிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அரசியல் அனுபவம் பெற்றவர்கள், சட்டமன்ற அனுபவம் பெற்றவர்களும் அதில் ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் சஃபில் பண்ணி தான் வந்து வாக்காளர் தேர்வு நடந்திருக்கு. அதனால வெறும் புதுமுகங்களாக இருந்தாலும் கஷ்டம்தான். அந்த புதுமுகங்கள் மக்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருந்தாலும் அவர்களை வந்து மக்கள் வந்து விஜயாகத்தான் நினைத்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தானே தவிர, அவர்கள் வந்து புதுசாக வந்திருந்தாங்களாலும் சரி, அதை வேற கட்சியிலேருந்து வந்திருந்தாலும், தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்து வந்திருந்தாலும் மக்கள் அவர்களை பார்ப்பது விஜயாகத்தான் பார்க்கிறார். இப்போ கொளத்தூர் தொகுதி அப்படின்னு வரும்போது முதலமைச்சர் அவர்களோட தொகுதி. அப்போ முதலமைச்சருக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு டிவிகேல இருந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவரும் ஒரு பாலிட்டிஷியன் தான். முதலமைச்சர் அவர்களோட போட்டி போட்டு இவர் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும், அப்படிதானே? அப்போ வந்து அங்கேயும் வந்து விஜய் முகத்துக்காக விசிலுக்கு வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, கொளத்தூர்லேயும் வந்து தாவேகா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களோட பெருந்தன்மையை பாராட்டணும் மேடம். கொளத்தூர் தொகுதியில் நிற்கலையே அப்படின்ட்டு. கொளத்தூர் தொகுதியில் ஒரு மாண்புக்குரிய தலைவர் நிற்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட கொளத்தூர் தொகுதியை விட்டுட்டு பக்கத்தில் பெரம்பூர் தொகுதியில் நிற்கலாம். பெரம்பூர் தொகுதிக்குமே ஒரு மாற்றுக் கட்சியில் வந்து பிரபலமான வேட்பாளர் தான் நிற்கிறாரு. அவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மேடம். கண்டிப்பாக அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதி வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதி தான். அதனால் அவர் வந்து 100% வெற்றியை பெறுவார். இப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய தொகுதிகளில் நிற்பாங்க, அவங்களாம் நோன் ஃபேஸாக இருப்பாங்க. அப்போது அவங்கள தாண்டி தாவேகா வேட்பாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சவங்களுக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட மாட்டாங்களா மக்கள்? கட்சிக்காரர்கள் வேணால் அப்படி இருக்கலாம் மேடம். ஒரு பாரம்பரியமாக இந்த கட்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன அப்படி இருக்கலாம். அது இந்த தடவை அந்த கட்சிக்காரர்களின் குடும்பத்திலிருந்து கூட விஜய் அவர்களுக்கு வாக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே தமிழ்நாடே இப்போ ஒரு நாளைக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி இங்கே பிரச்சாரம் போகிறாருன்னா எல்லார் வீட்டு டிவிலையுமே அந்த சேனல் தான் லைவ் போயிட்டுருக்கு, எல்லாரோட மொபைல்லையுமே அதுதான் போயிட்டுருக்கு. நேற்று கூட இன்னைக்கு ஒரு ரேப்பிடோ புக் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அந்த ரேப்பிடோ டிரைவர் சொல்கிறாரு, நேற்று ஒரே கூட்டம்னா அங்கே வந்துட்டு இருக்கேன், கரூரில் வந்து ஆம்புலன்ஸை விட்டாங்க, இங்கே பஸ்ஸை விட்டாங்கண்ணா. என்னடா தம்பி சொல்கிறேன்னா, இல்லைண்ணா அந்த ரூட்டுக்கு சம்மந்தமே இல்லாத பஸ்ஸு, அதுக்குள்ளே பஸ்ஸாக வந்துட்டு இருக்குது, அந்த டயத்துக்கு குப்பை வண்டி வர வேண்டிய டைமே இல்லை, ஆனால் குப்பை வண்டி வருது அப்படிங்கிற. அதனால் விதமாக கார்னர் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ரொம்ப லாபகமாக, ரொம்ப சுலபமாக ஜெயித்து விடுவார். விஜய் வந்து தன்னோட ரசிகர்களை வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது. இது எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்த நம்ம வந்து வேற மாதிரி பார்க்கணும் மேடம். ரசிகர்களை வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிறத விட, ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் தான் விஜயை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா திருப்பி இப்படி ஒரு தலைவர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-75 வருடமாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளை எதிர்ப்பதற்கு ஒரு தைரியம் கொண்ட தலைவன் இனி வரப்போவதும் இல்லை. அதுவும் சினிமாவிலிருந்து இன்னொரு தலைவர் வரப்போகிறதே இல்லை. இப்போ ஒரு ஆட்சி அமைத்தால், அந்த கட்சி நிலைத்தால் மக்களுக்குத்தான் நல்லது. மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்க போகிறார். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறார். மக்கள் இன்னும் வந்து ஒரு வேறு மாதிரியான வாழ்க்கைக்கே ஆயத்தமாகி விடுவார்கள். அதனால் வந்து விஜய் அவர்கள் மக்களை பயன்படுத்தவில்லை, மக்கள் தான் விஜயை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். விஜய் வந்து மக்களை சந்திக்க போகிறதே இல்லை, அதாவது காரணம் வந்து அதாவது மக்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு அவர் வந்து மக்களை சந்திக்கவே போகிறதில்ல, ஆனால் சிஎம் ஆயிடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்க தயாராக இருக்கார் மேடம். மக்களை சந்திக்க டெய்லி அவருக்கு அனுமதி கொடுத்தாலும் டெய்லி ஒரு தொகுதிக்கு போகிற தயாராக இருக்கார். ஆனால் ஒரு பக்கம் அனுமதிகள் வந்து ரொம்ப இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப ஈஸியாலாம் அவருக்கு அனுமதிகள் கிடைக்கல வெளியில் வரதுக்கு. இன்னொன்று, தொண்டர்கள் கூட்டமும் அளவுக்கு அதிகமாக அவர் மேலே உள்ள பற்றால அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. இன்னொன்று, எதிர்கட்சியினால் அவர் எப்போ வெளியில் வருவார், அவர் பைக்கில் அவரோட காரில் எந்த பைக் உழுவுவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் மீடியாவில் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவர் வெளியில் வரும்போது எல்லாமே வேறு ஒரு சிக்கல்களை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த விஷயத்தை பண்ணிட முடியாதா அப்படிங்கிறாங்க. அதனால் அவர் ரொம்ப யோசித்து, ரொம்ப திட்டமிட்டு, ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் அவர் எல்லா தொகுதிகளுக்கும் வர வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக 244 தொகுதிகளுக்கும் இந்த தேர்தல் பிரச்சார பயணம் கண்டிப்பாக வடிவமைப்பார். இப்போ தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மேனிஃபெஸ்டோவும் வந்து எலெக்ஷனில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். மோஸ்ட்லி வந்து எப்படின்னா, யார் இலவசங்கள் நிறையா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி.
அப்போது இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக வந்து கூப்பனு, அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 ரூபாய் அப்படி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய இலவசங்கள் வந்து அறிவிக்கிறாங்க. விஜய் ஆல்சோ வந்து 2500 வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதாகட்டும், அப்புறம் வந்து இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லைன்னா 29 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இலவசங்கள் அப்படிங்கும்போது விச் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு. விஜய் அவர்கள் 2,500 ரூபாய் சொன்னது ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. அது உடனடியாக அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த தொகையை அப்படியே அவர் கொஞ்சம் கூடுதலாக்கி கண்டினியூ பண்ணிட்டாரு. மற்ற திமுகவோட தேர்தல் அறிக்கையினால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் அளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 1000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 1500 ஆக்குறது, 1500 கொடுத்தவங்களுக்கு 2500 ஆக்குறது, 6000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 9000 ஆக்குறது, 8000 ரூபா கொடுத்தவங்களுக்கு 12,000 ஆக்குறது. இதுதான் அவங்களோட தேர்தல் அறிக்கையாக இருக்கே தவிர தமிழ்நாட்டுக்கு இன்னும் பயனளிக்கும் விதத்தில் இந்த திட்டங்கள் இருக்குது, இந்த திட்டங்கள் கொண்டு வர போகிறோம், இந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், இந்த இளைஞர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு இருக்குது, இந்த கல்விக்கு இருக்குது, மாணவர்களுக்கு இருக்குது, அதாவது இந்த மதுவிலக்கு ஏதாவது பற்றி சொல்லலாம், போதை ஒழிப்புக்கு ஏதாவது சொல்லலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது திமுக தேர்தல் அறிக்கை வந்து அவ்வளோ ஒரு தமிழ்நாட்டுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான அறிக்கை போல இல்லை. ஆனால் நம்மளோட டிவிக்கியோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் சொல்லலைனாலும் ஷார்ட்டாக 2-3 தேர்தல் அறிக்கை மட்டுமே நமக்கு, அதாவது கல்வி அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டை கட்டமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எந்த ஒரு காரணத்தினாலும் பணம் இல்லை, வறுமையின் காரணமாக ஒருத்தன் படிப்பை நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆட்சி வந்தாக்கா என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது படிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு 29 வயது ஆயிடுச்சுனாவே மாத உதவித்தொகை மாதிரி அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் வேலை வந்து அதிக சதவீதம் 75% அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மகளிர்களையும் மக்களையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிற அறிக்கைகளாக தான் இருக்குது. அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு பயனுள்ள தேர்தல் அறிக்கைங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் அறிக்கை தான் மேடம். தேர்தல் அறிக்கை அப்படின்னா கூட இப்போ வந்து எல்லாரும் யோசிப்பாங்களே, இப்போ டிஎம்கேவுமே வந்து நாங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கும்போது கூட யாருக்கு ஓட் பண்ணுவீங்கங்கும்போது டிவிக்கே நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஈவன் வந்து டிஎம்கேவையும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அவங்களோட திட்டங்கள் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ விஜய் அவர்களே வந்து டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கூட அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அப்போது புதுசாக என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டு தான் மேடம். எடப்பாடி அவர்கள் நேற்று கூட பிரச்சாரத்தில் சொல்லிட்டு இருக்காரு, எங்கள் தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. திமுக சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் தேர்தல் அறிக்கையை காப்பி. இதில் பொதுவான விஷயங்கள்ங்கிறப்ப அறிக்கைகள் வந்து மக்களுக்கு நலன் சார்ந்து போகிறப்ப கிட்டத்தட்ட அதுதான் இருக்கும். ஆனால் நமக்கு முக்கியமான விஷயங்கிறது மாணவர்களுக்கு கல்வி, அந்த போதைப்பொருள் இல்லாத அந்த போதைப்பொருள் வந்து சுத்தமாக கிடைக்கவே கூடாத அளவுக்கு எதிர்ப்பு மன்றங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்படியே காப்பி அடித்து சொன்ன அறிக்கைகள்லாம் கிடையாது. இது முற்றிலுமே மாறுபட்ட அறிக்கை தான் மேடம். இது வந்து மாணவர்களுக்கோ இளைய தலைமுறைகளுக்கோ ஒரு நல்ல விதமான வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய திட்டங்கள் நிறைய இருக்குது மேடம் இதில். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. நன்றி மேடம்.